ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மூமெண்ட் அண்ட் லோக்கோமோஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போது ஹியூமன் ஸ்கெலிட்டனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சியல், அடுத்தது வந்து அப்பெண்டிகுலர். ஸோ ஆக்சியல்னு என்ன, ஆக்சிஸ், அப்போ அதாவது மெயினாக இருக்க ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் தாங்கி நடுவில் பிடிச்சிருக்க ஸ்கெலிட்டன் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன். இதில் மொத்தம் 80 போன்ஸ் இருக்குது. அப்பெண்டிகுலரில் 126 இருக்குது. இப்போ மொத்தம் 206 போன்ஸ் ஹியூமன் பாடியில் இருக்குது. இப்போ நம்ம அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன், ஆக்சியல் ஸ்கெலிட்டனை தனித்தனியாக பார்க்கலாம். அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று லிம் போன்ஸ் அண்ட் கேர்டில் போன்ஸ். கேர்டில் போன்ஸ்னால் மெயினாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தாங்கியிருக்கிறது. லிம் போன்ஸ் வந்து அதுக்கு சைடில் இருக்குது. லிம் போன்ஸ் வந்து 120 மொத்தம், கேர்டில் போன்ஸ் வந்து 6. இந்த கேர்டில் போன்ஸ் கீழே என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெல்விக் கேர்டில், பெக்டோரல் கேர்டில், கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா. இதெல்லாம் போக போக என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ இதை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக லிம்போன்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஒன்று 4 limbs, இன்னொன்று வந்து ஹைண்ட் லிம். ஓகேவா, 4 limbனா என்ன, மேலே இருக்குது. ஹைண்டுனா என்ன, கீழே. ஸோ மேலே அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் தான் இப்படி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுலேயே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லோவர் லிம் போகிறேன், அதாவது ஹைண்ட் லிம். அதில் வந்து ஃபீமர் இருக்குது, அடுத்து வந்து பேட்டலா இருக்குது. பேட்டலா வந்து உங்கள் நீ போன். அடுத்து டிபியா வந்து ஷின் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த போன். அடுத்து வந்து ஃபிபியூலா அண்ட் டார்சல், மெட்டாடார்சல் அண்ட் ஃபேலஞ்சஸ். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சேர்ந்தது லோவர் லிம். அடுத்ததாக 4 லிம், அதாவது அப்பர் லிம் பார்த்தோன்னா அதில் வந்து ஹியூமரஸ் இருக்குது, ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ் வந்து 8 இருக்கும். அதே இது டார்சல் பார்த்திங்கன்னா 7 இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து மெட்டாகார்பல் அண்ட் ஃபேலஞ்சஸ். ஸோ மெட்டாகார்பல் ஃபேலஞ்சஸ் வந்து அப்பர் லிம் லோவர் லிம்லேயுமே சேம். ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டனை பார்த்துக்கலாம். இதுதான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் வந்து ஸ்கல் இருக்குது, ஸ்டர்னம் இருக்குது, ரிப்ஸ் இருக்குது, அண்ட் தென் வெர்டிபிரல் காலம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஸ்கல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேனியல் போன்ஸ் இருக்குது, ஃபேஷியல் போன்ஸ் இருக்குது. கிரேனியல் ஃபோல்ஸ் வந்து 8, ஃபேஷியல் போன்ஸ் வந்து 14. ஸ்டர்னம் ஒன்று தான் இருக்குது, நமக்கு தெரியும். அடுத்து கிரேனியல் போன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராண்டல் 1 இருக்குது, ரைட்டல் 2 இருக்குது, டெம்பரல் 2 இருக்குது, ஆசிபிட் 1 இருக்குது, எட்மாய்ட் 2 இருக்குது, ஸ்பீனாய்டு இருக்குது 2. அண்ட் தென் இப்போ வந்து இதெல்லாம் வந்து கிரேனியல் போன்ஸ். அடுத்து வந்து ஃபேஷியல் போன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸில்லா, palatine, zygomatic, nasal bone, lacrimal bone, and then inferior turbinates மூக்கில் இருக்குது. அப்புறம் மேண்டிபிள். ஓகேவா, அடுத்து ஓமர் ஒரு போன். ஓகேவா, இது வந்து நேசல் செப்டமில் இருக்கும். அடுத்ததாக வந்து ரிப்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரூ ரிப்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ட்ரூ ரிப்ஸ் அதெல்லாம் பின்னாடி வரிசையாக பார்க்கலாம். அடுத்தது வந்து வெர்டிபிரல் காலம். இதில் வந்து நமக்கு 5 இருக்குது. சர்விக்கலில் 7, தொராசிக்கில் 12, லம்பாரில் வந்து நமக்கு 5 இருக்கும். தொராசிக்கை டார்சல்னு சொல்லுவாங்க. அடுத்து சேக்ரலில் 5, காக்சிஜியலில் வந்து 4. சேக்ரலும் காக்சிஜியலும் வந்து ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டனில் இருக்க போன்ஸு. இந்த நேம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ரிலேட்டட் டு இந்த சாப்டர் லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட்ஸ், இந்த போன்ஸ் ரிலேட்டடாக இருக்க சில ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்னோன் இருக்கு இல்லையா, டென்னோன்லேருந்து ஆசிஃபை ஆகி வர போன்ஸ் பேர் வந்து செசமாய்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டென்னான்ஸ்னால் என்னென்னா தட் கனெக்ட்ஸ் போன்ஸ் டு மசில், அதுதான் வந்து டெண்டான். இதுலேருந்து வர போன்ஸ் வந்து செசமாய்ட் போன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பேட்டலா. ஓகே, அடுத்து வந்து லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி வந்து ஆஸ் யூ ஆல் நோ அது வந்து ஃபீவர். ஓகேவா, இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்மாலஸ்ட் போன் நம்ம பாடியில் எதுனா ஸ்டேபஸ்ங்கிறது நம்ம காதுக்குள்ளே நம்ம இயர் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற 3 போனில் ஒரு குட்டி போன். ஓகே, அடுத்தது வந்து இதில் கேட்டிருக்க ஒரு ப்ரீவியஸர் கொஷின் என்னென்னா ரேபிட்டுக்கு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோட ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் 132 போன் இருக்குது, அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு 128 போன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேக்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ப்ரீவியஸரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்ததான நம்ம பார்க்க போகிறது வரிசையாக நம்ம சொன்னோம்ல ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கெலிட்டனே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க.
இப்போ எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து எக்டோடெர்மல் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகுது. எண்டோஸ்கெலிட்டன் வந்து மீசோடெர்மல் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எக்டோடெர்மல் டிஷ்யூலேருந்து என்னென்ன வருதுன்னா நெயில்ஸ், ஹார்ன், ஃபெதர், ஸ்கேல்ஸ், கிளாஸ் இதெல்லாம் வந்து எக்டோடெர்ம்லேருந்து வருது. ஓகேவா? அதே வந்து மீசோடெர்ம்லேருந்து மற்ற எல்லா போன்ஸ் அதெல்லாம் வருது. அடுத்தது வந்து இப்போ போன் வந்து ஒரு ஹார்ட் மேட்ரிக்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் பேர் என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சி அப்படைட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்சியம் ஹைட்ராக்சி அப்படைட். இதனால தான் போன் வந்து ஹார்டாக இருக்குது. அதே இது கார்டிலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளையபிளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கம்பேர்ட் டு போன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேடாக இருக்க விஷயம் வந்து வேறு, கான்ட்ராய்டின் சால்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம எல்லா போன்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேனியம். இது வந்து கிரேனியம், இது வந்து ஸ்கல் வந்து கிரேனியம் ப்ளஸ் மேண்டிபிள் தான் வந்து ஸ்கல். அடுத்ததாக வந்து சர்விக்கல் வெர்டிபிரே இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மொத்தம் 7 இருக்குது. அண்ட் தென் ஸ்டர்னம், ரிப்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரிப்ஸ். அடுத்து வெர்டிபிள் காலம், பல்விக் ரெடில், இதான் வந்து சேக்ரம். அடுத்து வந்து காக்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா சேக்ரம்க்கு கீழே வந்து ஒரு ஃபியூஸ்டு போன் இருக்கும், இதுதான் வந்து காக்ரிக்ஸ். அண்ட் தென் வந்து ஃபீமர், ஃபிபுலா, டிபியா, பேட்டலா, மெட்டாடார்சல், டார்சல், ஃபேலஞ்சஸ். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கிளாவிக்கல் இருக்குது. அண்ட் பெக்டோரல் கார்டில், ஹியூமரஸ், ரேடியஸ், அதுனா கார்பல், மெட்டாகார்பல், ஃபேலஞ்சஸ். இது வந்து அப்பர் லிம், லோவர் லிம்மில் மெட்டாடார்சல், ஃபேலஞ்சஸ், அது வந்து மெட்டாகார்பல், ஃபேலஞ்சஸ் மாதிரி. ஓகே. கார்பல்ஸ் வந்து அப்பர் லிம்மில் 8 இருக்கும், அதே இது டார்சல் வந்து லோவர் லிம்மில் 7 இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து மொத்த ஸ்கெலிட்டன் ஃப்ரேம்வொர்க். இப்போது ஹயோய்ட் போன் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒன்லி போன். அது வந்து மற்ற போன் கூட அட்டாச் ஆகாத ஒன்லி போன் வந்து ஹயோய்ட் போன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஹயோய்ட் போன் தான் ஒன்லி போன் விச் இஸ் நாட் அட்டாச்ட் டு எனி அதர் போன்ஸ். ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டங் இருக்கு இல்லையா, டங்கு மட்டும்தான் ஹயோய்ட் போன் கூட அட்டாச் ஆகிருக்கும். பேஸ் ஆஃப் டங் வந்து ஹயோய்ட் போன் கூட அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து இன்னொரு ஃபேக்ட் டு ரிமெம்பர். அடுத்ததாக வந்து இயரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆசிக்கல்ஸ்ன்னு இருக்குது. அதாவது மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்பிஸ், மிஸ்ன்ற நிமோனிக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேலியஸ்க்கும் இன்கஸ்க்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்பிஸ்க்கு நடுவில் இருக்கிறது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே. இப்போது இந்த ஸ்டேப்பிஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட் போன்னு நான் சொன்னேன். ஓகே. இப்போ வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபோராமன் வழியாக பாஸ் ஆகும் வெர்டிபிரல் காலமில். அந்த ஃபோராமன் பேர் ஃபோராமன் ஆஃப் மேக்னம். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபோராமன் இந்த வெர்டிபிரல் காலம். ஓகே. இது வந்து ரொம்ப முக்கியம், ஃபோராமன் ஆஃப் மேக்னம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெர்டிபிரல் காலமில் வந்து நமக்கு மொத்தம் 26 சீரியலி அரேஞ்ச்டு வெர்டிப்ரேஸ் இருக்குது. சீரியலி அரேஞ்ச்னால் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் 26 அரேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இப்போது இது வந்து நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது சென்ட்ரம். இது வந்து பாடி ஆஃப் த வெர்டிபிரல் காலம். இது வந்து லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். சைடில் 2 ப்ராசஸஸ் இருக்கும். இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா வெர்டிபிரேக்கோட சைடில் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கும். இது பேர் வந்து ஃபொராமன் டிரான்ஸ்வர்சேரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக வந்து சிம்பத்தட்டிக் செயின்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு வந்து பாஸ் ஆகும். அண்ட் தென் இது வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு. இந்த நடுவில் இருக்க சென்டர் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்பைனல் ஃபோராமன். இது வழியாக வந்து ஸ்பைனல் கார்டு பாஸ் ஆகும். ஃபோராமன் ஆஃப் மேக்னம் வந்து மெயினாக மேலே இருக்க ஃபோராமன். அடுத்ததாக லேமினா வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸையும் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸையும் கனெக்ட் பண்ணும். ஸ்பைனஸ் ப்ராசஸ்ங்கிறது முன்னாடி இருக்குது. அண்ட் தென் இது வந்து சுப்பீரியர் ஆர்டிகுலர் ப்ராசஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஆர்டிகுலர் ப்ராசஸ். இது வந்து ரிப்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லா வெர்டிபிரல் காலம்லேயும் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் பெடிக்கல்னால் காம்புன்னு அர்த்தம். ஸோ காம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும். ஸ்பைனஸ் ப்ராசஸ் வந்து சர்விக்கல் வெர்டிபிரேல பைஃபிடாக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் சர்விக்கல் வெர்டிபிராவை வந்து மற்ற வெர்டிபிரா கூட வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக தொராசிக் வெர்டிபிரே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் ஷேப்டு வெர்டிபிரே. அதோட
சென்டர் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அடுத்து லம்பார் வெர்டிப்ரே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா, இதுதான் எல்லா வெர்டிப்ரேலையும் ஹியூஜாக லார்ஜாக இருக்கும். ஏன்னா எல்லா வெயிட்டையும் இதுதான் தாங்கும். அடுத்து சேக்ரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு ப்ராடான போன். ஓகேவா, இங்கே வந்து ஃப்யூஸ்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராடான ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அடுத்து காக்கிக்ஸ் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன். இதுவும் சேக்ரமோட எண்டில் வந்து ஸ்மாலான ட்ரையாங்குலர் பீஸாக அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து 4 மொத்தம் ஃப்யூஸ்டாக இருக்கும். சேக்ரம் வந்து 5 ஃப்யூஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வெர்டிபிள் கார்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஒரு கேஜ்குள்ளே வச்சு. அப்புறம் வந்து ஹெட் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்க வைக்குது. அண்ட் தென் எல்லா ரிப்ஸும் வந்து அட்டாச் ஆகுறதுக்கும் மசில் வந்து அட்டாச் ஆகுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டர்னம். ஸோ ஸ்டர்னம் வந்து சென்ட்ரலாக ப்ளேஸ் ஆகிருக்க ஒரு ஃப்ளாட்டான போன். இது வந்து நமக்கு வந்து ரிப்ஸ் அப்புறம் அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மொத்தம் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோஸ்டர்னம், இதை மேனுபிரியம் ஸ்டர்னைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மீசோஸ்டர்னம், இதை வந்து சென்டரில் இருக்க அந்த ப்ராடான பார்ட்டு பாடி. அடுத்து வந்து மெட்டாஸ்டர்னம், இது வந்து ஜிஃபாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மாலான ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஸ்டர்னமோட 3 பார்ட்ஸ். இப்போது இதில் வந்து ரிப்ஸ் எந்த ஃபேஷனில் அட்டாச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முதல் 7 ரிப்ஸ் வந்து டைரெக்டாக ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆகிரும். ஓகேவா, அடுத்ததாக வரக்கூடிய இந்த 8, 9, 10 இந்த 3 ரிப்ஸும் அப்படியே கார்ட்லேஜ் வழியாக போய் ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆகும். அதை வந்து வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 11 and 12 வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ், அதாவது மிதந்துட்டுருக்கும். ஓகேவா, அது அட்டாச்மெண்ட்டே இருக்காது, வெர்டிபிள் காலம் கூட மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபால்ஸ் ரிப்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து வெர்டிப்ரோ கான்ட்ரல் ரிப்ஸ் 8, 9 and 10. ஓகேவா, இது வந்து இம்பார்ட்டன்ட், இந்த நம்பர்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்டர்னம் வந்து ஹெமட்டோபாய்சஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட். அதாவது பிளட் வந்து ப்ரொடக்ஷன் இங்கே நடக்கும் நிறையாவே. இதிலேருந்து நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கலாம் ஏதாச்சும் பிளட் டிஸார்டர்ஸ்க்கு. மெயினாக ஸ்டர்னம்லேருந்து எடுப்பாங்க, இல்லைனா இலியாக் க்ரெஸ்ட்லேருந்து எடுக்கலாம். இது வந்து போன் மேரோ ஆஸ்பிரேஷனுக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட் டு ரிமெம்பர். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸோட டயக்ராம். இது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து ரிப்ஸை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம். ஏன்னா நம்ம இப்போ ரிப்ஸ் பற்றி தான் படிச்சிருக்கோம். இப்போ ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதில் வந்து 11 and 12 வந்து ஃப்ளோட்டிங் அந்த மாதிரி. அடுத்து பைசெஃபாலிக் அப்படின்னா இதுக்கு 2 ஹெட் இருக்கும். ஒரு ஹெட்டு வந்து ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆகும், இன்னொரு ஹெட் வந்து பின்னாடி வெர்டிபிள் காலம் கூட அட்டாச் ஆகும். அதனால் இதுக்கு 2 ஹெட் இருக்கிறதுனால பைசெஃபாலிக். பைனா 2, செஃபாலிக்னா ஹெட்டு. ஓகேவா, 2 ஹெட் இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டர்னம் அண்ட் வெர்டிபிள் காலம் கூட போய் அட்டாச் ஆகுது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப் வந்து அப்படியே கிளாவிக்கிளுக்கு கீழே இருக்கும். நல்லாவே பால்பேட் பண்ணலாம் இதை. ஓகேவா, அடுத்தடுத்த ரிப்ஸையும் வந்து நம்ம பால்பேட் பண்ணலாம். இப்போது இதோட கிளினிக்கல் அனாட்டமியே வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ லங்கோட பார்டர் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ஹார்ட்டோட பார்டர் கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்ம வந்து ரிப்ஸை வந்து கையால் பால்பேட் பண்ணி எந்த இடத்துல எது இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபால்ஸ் ரிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 இருக்குது, 3 பேர்ஸு. இந்த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் வந்து 2 பேர்ஸ் இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஃபால்ஸ் ரிப்ஸ் தான். ட்ரூ ரிப்ஸ்னால் 1 to 7. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது மேனுபிரியம், இது பாடி ஆஃப் ஸ்டர்னம், இது ஜிஃபாய்ட் ப்ராசஸ். அடுத்ததாக வந்து கோஸ்டல் கார்ட்லேஜ் வழியாக அந்த 8, 9 and 10 ரிப்ஸ் வந்து அப்படியே போய் அட்டாச் ஆகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 4 limbs, அதாவது அப்பர் லிம்பில் கிளாவிக்கல், அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கேப்புலா, ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா. ரேடியஸ் வந்து லேட்ரலாக இருக்கும், அல்னா வந்து மீடியலாக இருக்குது போன். மீடியல்னால் பாடிக்கு சைடில் இருக்குது போன். அடுத்து அல்னா கார்பல், மெட்டா கார்பல் இருக்குது, அடுத்து ஃபேலஞ்சஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அந்த மெயின் ஸ்கெலிட்டனில். ஸோ இந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் வந்து நமக்கு ஒரு கேவிட்டியில் போய் அட்டாச் ஆகும் ஸ்கேப்புலால். அந்த கேவிட்டி பேர் தான் வந்து க்ளீனாய்ட் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த க்ளீனாய்ட் கேவிட்டியில் வந்து அது மாதிரி இந்த ஹியூமரஸில் வந்து டெல்டாய்ட் ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து டெல்டாய்ட் போன் வந்து அட்டாச் ஆகும்.
அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் டு ரிமெம்பர். இந்த ரேடியஸ் அல்னாலாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோர் ஆர்ம் போன்ஸ். ஃபோர் ஆர்மில் நமக்கு 2 போன் இருக்குது. அதில் வந்து ரேடியஸ் ஒன்று, அல்னா ஒன்று. இதில் வந்து இந்த ரேடியஸ் அல்னா இதுக்குள்ளேயே வந்து ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கார்பல்ஸ் வந்து 8 இருக்குது. இந்த க்ளீனோட் கேவிட்டி சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் டைப் ஆஃப் ஜாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து எல்போ வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட். இதெல்லாம் என்னென்னு பின்னாடி நான் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, ஸோ கார்பல்ஸ் வந்து மொத்தம் 8 இருக்குது. இதெல்லாம் எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ கார்பல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன நிமோனிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஷீ லுக்ஸ் டூ பிரிட்டி, ட்ரை டு கேட்ச் ஹர். ஓகேவா, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்ல வந்தாலும் இந்த இதே நிமோனிக் தான். ஸோ ஷீ வந்து ஸ்கேஃபாய்ட், லுக்ஸ் எல் வந்து லூனேட், டி வந்து ட்ரைக்வெட்ரம், பி பிரிட்டியில் வந்து பிசிஃபார்ம், டி ட்ரையில் வந்து ட்ரபீசியம், 2Tயில் வந்து ட்ரபீசியாய்டு. ஓகேவா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சி கேட்சில் வந்து கேபிடேட், ஹெச் வந்து ஹேமேட். ஓகே, இந்த ஆர்டர் வந்து நமக்கு எந்த சைடில் இருந்துன்னா அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து லேட்ரல்லேருந்து மீடியலாக வரதுக்கு இந்த ஆர்டர். ஓகேவா, ஸோ பிசிஃபார்ம் வந்து இது வந்து ஒரு செசமாய்ட் போன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெண்டான்லேருந்து ஆசிவே ஆகி வந்திருக்கு. ஸோ இது பிசிஃபார்ம் வந்து ஒரு செசமாய்ட் போன். இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து லோவர் லிம்பில் அதே மாதிரி தான். ஃபேலஞ்சஸ் வந்து 3 தம்பில் மட்டும் 2 இருக்கும். அதனால் மொத்த ஃபேலஞ்சஸ் 14. அடுத்ததாக ஹைண்ட் லிம்ப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பெல்விக் கர்டல், பெல்விஸ்ன்னு சொல்லுவாங்க. இலியம், காக்சிக்ஸ், சேக்ரம், இஸ்கியம், பியூபிஸ். ஓகேவா, அடுத்ததாக ஃபீமர். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கெஸ்ட் போன். அடுத்ததாக பேட்டெல்லாம் இருக்குது. நீ போன், இது வந்து செசமாய்ட் போன். அடுத்து டிபியா, ஃபிபுலா. டார்சல் வந்து இங்கே 7 இருக்கும், அங்கே வந்து 8 கார்பல். அப்புறம் மெட்டடார்சல் 5, ஃபேலஞ்சஸ் வந்து 14. ஓகேவா, ஸோ இது வந்து மொத்த ஹைண்ட் லிம் போன்ஸ், அதாவது லோவர் லிம் போன்ஸ். இங்கே வந்து நமக்கு ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பால் அண்ட் சாக்கெட் டைப் ஆஃப் ஜாயிண்ட். டைப் ஆஃப் ஜாயிண்ட். ஓகேவா, அடுத்து வந்து நீ வந்து உங்களுக்கு வந்து ஃபீமரில் வந்து எண்டு வந்து 2 இருக்கும், 2 காண்டைல்ஸ், அதாவது மீடியல் அண்ட் லேட்ரல் காண்டைல்ஸ். இதுதான் வந்து நீ ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது வித் டிபியா. ஓகேவா, ஃபிபுலா வந்து நீ ஜாயிண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். ஓகேவா, இதுதான் வந்து எவ்ரிதிங் அபவுட் த லோவர் லிம். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிபியா ஃபிபுலா வந்து இதுக்குள்ளேயே அல்னா ரேடியஸ் மாதிரி டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இந்த ஜாயிண்ட் வந்து அதே மாதிரி சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் ஃபிபுலா வந்து நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே போகாது, வெளியவே இருந்துக்கும். ஃபிபுலா வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு ரொம்ப பார்த்தாவே உடையிற மாதிரி இருக்க ஒரு குட்டியான போன் வந்து ஃபிபுலா. இப்போ டார்சல் வந்து 7 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இது என்னென்னு நம்ம பார்க்கணும்ல. கார்பல் அந்த நிமோனிக் மாதிரி இது வந்து நிமோனிக்கில் இந்த ஈஸியாகவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்று வந்து ப்ராக்சிமல் ரோ, அதாவது முதல்ல இருக்க ரோ. அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்சிமல் ரோ என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து டேலஸ், நாவிகுலார், கால்கேனியம் அப்படி வரிசையாக இருக்கும். கால்கேனியம் கீழே இருக்கும், அதுக்கு நடுவில் நாவிகுலார், அதுக்கு மேலே டேலஸ். கால்கேனியம்னா லார்ஜஸ்ட் போன். உங்கள் ஹீல் போன்னு சொல்லுவாங்க. அதை ஹீல் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போன் இருக்கும், அது வந்து கால்கேனியம். அடுத்தது டிஸ்டல் ரோனா இது ப்ராக்சிமல்னால் முன்னாடி இருக்கிற ரோ. அப்புறம் இதுக்கு கீழே ஒரு ரோ இருக்கும். ஸோ இந்த டிஸ்டல் ரோவில் வந்து மீடியல் டு லேட்டரலாக பார்த்தோன்னா க்யூனிஃபார்ம் 1, க்யூனிஃபார்ம் 2, க்யூனிஃபார்ம் 3ன்னு 3 க்யூனிஃபார்ம் இருக்கும். அடுத்ததான் வந்து கியூபாய்டு இருக்கும். இது வந்து ஃப்ரம் மீடியல் டு லேட்ரல். ஸோ க்யூனிஃபார்ம் வந்து 3 இருக்கும், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போன்ஸ் எல்லாம் டார்சல் போன்ஸ். அடுத்த ஃபேலஞ்சஸ் இதே மாதிரி தான் வந்து 14 இருக்கும் அப்பரில் மாதிரியே. கிரேட் ஓக் மட்டும் 2 தான் இருக்கும், தம்பு மாதிரி. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸோ எல்லாேருக்கும் இது வந்து கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டேபிள்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, எழுதி வச்சுட்டு. ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்விஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹிப்ஸ் வந்து வைடராக இருக்கும், வேற மேல்ஸ்க்கு வந்து அது நேரோவராக இருக்கும். அண்ட் தென் பியூபிக் போன் இருக்கு இல்லையா, அந்த பியூபிக் சிம்ஃபைசஸ் அது வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து லாங்காக இருக்கும், லாங் அண்ட் ரெக்டாங்குலராக இருக்கும், மேல்ஸ்க்கு ஷார்ட் அண்ட் ட்ரையாங்குலராக இருக்கும். அண்ட் சாக்ரம் வந்து ஷார்ட் அண்ட் வைடாக இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு, மேல்ஸ்க்கு நேரோவாக இருக்கும் அண்ட் தென் லாங்காக இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து அது ஃபீமேல் போனா மேல் போனான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஜாயிண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஜாயிண்ட்டில் வந்து இந்த ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் அண்ட் லீனாட் கேவிட்டி வந்து பால் அண்ட் சாக்கெட் டைப் ஆஃப் ஜாயிண்ட். அதாவது ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் வந்து ஒரு பால் மாதிரியும் அந்த லீனாட் கேவிட்டி ஒரு சாக்கெட் மாதிரி, ரெண்டும் அதில் போய் ஆர்டிகுலேட் ஆகிற மாதிரி. ஓகே, அடுத்து எல்போ ஜாயிண்ட் வந்து ஒரு ஹின்ஸ் டைப் ஆஃப் ஜாயிண்ட். ஹின்ஸ்னால் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து எல்போ ஜாயிண்ட். ஹின்ஸ்னால் அந்த டோரில் இருக்க கதவில் வந்து அந்த மூடி திறந்தா எப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம திறக்க முடியாது இல்லையா, அந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் தான் வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த அனிமேஷன்லேருந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து நான் வந்து கார்பல் போன்ஸ்க்கு இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த நிமோனிக் ஷீ லுக்ஸ் டியூ பிரிட்டி ட்ரை டு கேட்ச். இதுக்குள்ளே இருக்க அந்த ஜாயின்ட்ஸ்லாம் என்னென்னா கிளைடிங் டைப் ஆஃப் ஜாயிண்ட், ஒன்றுக்கு மேலே சரிஞ்சுக்கிட்டே மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அடுத்து நான் வந்து கார்பல் அண்ட் மெட்டாகார்பல். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சேடில் டைப் ஆஃப் ஜாயிண்ட், அதாவது குதிரை மேலே போட்டு வச்சுருப்பாங்களா அதுதான் சேடில், அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட். அடுத்ததாக ஃபேலஞ்சஸ். இது வந்து அப்பர் போன் லோவர் போன் ரெண்டுக்குமே இது வந்து காமன் தான். இது ஆல்சோ அ டைப் ஆஃப் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் வளைக்க முடியாது, ஒரு பிளேனில் மட்டும்தான் அது மூவ் ஆகும். ஓகே, அடுத்ததாக வந்து ஹிப் ஜாயிண்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் மாதிரி தான் ஹிப் ஜாயிண்ட்டும். ஓகேவா, ஹெட் ஆஃப் ஃபீமர் வந்து அசிட்டாபுலம் தான் அந்த ஸ்கேப்புலர் இருக்க கிளீனாட் கேவிட்டி மாதிரி அதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட். இதுவும் டைப் ஆஃப் எல்போ ஜாயிண்ட் மாதிரி தான், அதாவது ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஓகேவா, டோர் மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்து ஆங்கிள் ஜாயிண்ட் ஆல்சோ டைப் ஆஃப் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஓகேவா, ஒரு பிளேனில் ஒரு வாட்டி தான் உங்களால் மூவ் பண்ண முடியாது. அடுத்ததான் வந்து டீத் இன் சாக்கெட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோம்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். அட்லஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரே, ஆக்சிஸ் வந்து செகண்ட் வெர்டிப்ரே. ஆக்சிஸோடதெல்லாம் வந்து இந்த டென்ஸுன்ற ஒரு குச்சி மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும், அது வந்து அட்லஸில் போயிட்டு மூவ் ஆகும். இது வந்து பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்ததான் நம்ம இந்த போன் சாப்டர் முடிக்கிறதுக்கு டிஸார்டர்ஸ் ஆஃப் போன்ஸ் வந்து பார்க்கலாம். மெயினாக அவங்க என்சிஆர்டியில் வந்து 2 டிஸார்டர்ஸ் ஆஃப் போன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்ரைட்டிஸ்னால் எதுவுமே இல்லை, இது நீங்கள் ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க, வேறு எதுவுமே இல்லை. இது வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஐட்டிஸ்னு முடிஞ்சாவே அது இன்ஃப்ளமேஷன். ஓகேவா, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் நடக்குது. இது வந்து நிறைய ரீசன்னால இருக்கலாம். மெயினாக ஃபீமேல்ஸில் வந்து ருமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்ததான் வயசாக வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ருமட்டாய்டில் வந்து பேனஸ்ன்ற ஒரு ஐட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது, அது ஜாயிண்ட்ஸில் டெபாசிட் ஆகிறதுனால அது இன்ஃப்ளேம் ஆகுது. ஓகேவா, இது வந்து ஒரு பேசிக் பேத்தாலஜி. அடுத்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ். இது வந்து ஃபார்ம் ஆகி மெயினாக அந்த ஜாயிண்ட்ஸில் டெபாசிட் ஆகும். மெயினாக அந்த ஃபஸ்ட்டு மெட்டாடார்சோ ஃபெலன்சியல் ஜாயிண்ட், காலில் ஃபஸ்ட்டு டோவில் வீக்கத்தோடு வருவாங்க. ஓகேவா, இது வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த வயசானவங்களை வரும்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து மோஸ்ட்லி ஸ்பைன், நீ, ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வரும். அடுத்து நான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மோஸ்ட்டாக வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லியாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ், எல்லாருக்கும் இது வராது. ஈஸ்ட்ரஜன் கம்மி ஆகுது இல்லையா ஃபீமேல்ஸ்க்கு ஆஃப்டர் மெனோபாஸ், அதனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஈஸ்ட்ரஜன் வந்து கால்சியமோட அப்டேக்குக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரஜன் இப்போ கம்மியாயிடுச்சுன்னா கால்சியம் யார் எடுத்துப்பா, அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் போடுறதுனால நமக்கு வந்து கால்சியம் அப்சார்ப் ஆகும், ஆனால் வந்து ஆன மாதிரி ஆகாது. அப்போது வந்து என்ன ஆகுது, போன் ஃபார்மேஷன், கால்சியம் ஹைட்ராக்சி அப்பேட்டேட் தானே போன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபார்மேஷன் வந்து தடைப்படுறதுனால இன்க்ரீஸ்டு சான்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் இருக்கும். சின்ன அடிப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சரில் போய் முடிச்சிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா பிஸ்ஃபாஸ்பேட் கொடுப்போம். ஓகேவா, இது வந்து மெயினாக நீங்கள் சும்மா ஒரு ஓவர்லேயாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், இப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும். ஓகே, இப்போ இந்த சாப்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். புரிஞ்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.